சொல்றே. இப்ப பணத்தை கேக்குறான்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன். இப்போ எனக்கு பணம் அவன் கேட்டாக்கா பரவாயில்லம்மா. எனக்கு என் வீட்டுல வெளில போனோமா. அவன் ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்கானே. அங்க வந்து நீங்க 2 பேரும் வெளியே போகணும்னு பாத்துனுக்குறான் இப்போ. ஆனா எங்க இருந்தோ அவங்களுக்கு இப்போ செலவு மேல செலவு வந்துனுக்குதான். புரியுதா? அதனால அங்க இருந்து நீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்றது மட்டும் நோட் பண்ணுங்க. செலவு வந்து அவனோட கஷ்டம். அது எனக்கு என் வீட்டுல என் நத்துல உட்காரணும். நான் வந்து அதான் எனக்கு வேணும். எனக்கு இவ்வளவு நாள் விட்டுட்டியான். இப்பதான் அது வேணும்ன்ற இடத்துல இருக்கிறியா? புரியுதா? அவனுக்கு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு எடுக்கக்கூடாது. அது வந்து அவ கூட விட்டுடுன்றான். ஆனா அந்த பையன் தான் விடமாட்டான். அவ கூட விட்டுருன்றான். நம்ம போயிடலாம், அவ இவ்வளவு நாள் நம்ம இருந்துட்டோம், ஏதோ போட்டோம், எவ்வளவு நாள் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அந்த பையன் விடமாட்டேன் அப்படின்றான். எனக்கு வேணும் அப்படின்றான். ஆனா பக்கத்திலே வீடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். நிறைய வீடு இருக்கு. ஆனா ஒப்புக்கும் எடுத்த அடுத்துதான் வந்து உட்காரணும். புரியுதா? கேக்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்றதுனால அவன் வந்து ரொம்ப அதிகாரம் பண்றான் உங்களை. ஆனா உங்ககிட்ட தொல்லை பண்ண மாட்டான், பேச மாட்டான். ஆனா அவன் உட்காந்துறான். புரியுதா? நான் அந்த இடத்த மீட்டு உனக்கு நான் கொடுப்பேன். புரியுதா? உன்னோட இடம் அது உண்டு. நீ அதிகாரம் பண்றதுக்கு ஆளு ஆயிட்ட. அந்த இடத்த நீ ஆள போற. புரியுதா? தேவையில்லாத ஆளுங்க அங்க இருக்க முடியாது. புரியுதா? நீ இந்த மாதிரி இடத்துக்கு முதல் நீ வரமாட்டேன்னு நீ சொன்னாலு நீயே வந்துட்ட. ஏன்னா உனக்கு அந்த இடம் வேணும். புரியுதா? அவங்க ரொம்ப சேவனை எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு உடம்பு பலமாவோ இருக்கக்கூடாது, உனக்கு யாரும் உதவிக்க உள்ள வரக்கூடாது, உனக்கு வந்து யாரும் வந்து உன்னை பார்க்க கூடாது, நீயும் அவங்க அம்மாவும் அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனக்கோட்டை கட்டின்னு இருக்கிறாங்க இது வரைக்கும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீ போற, நீ கூட போல. இப்ப உங்க அம்மா எங்கேயோ போய் தான் இப்ப ஏதோ ஒரு அசருது அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதா? நீ போய் அந்த டாக்குமெண்ட், காப்பியர் டாக்குமெண்ட் வாங்கிட்டு கேளு, கண்டிப்பா உனக்கு தருவோம். ஆனா அது உங்க பேர்ல தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் இருந்தது. அது போய் கேட்க அவங்க சீக்கிரமா மாத்திட்டாங்க. புரியுதா? அது எங்களது கிடையாது, எங்க அப்பாது கிடையாது, நான் கேஸ் வேணா போடுறேன் அப்படின்னு கூட சொல்லு. போட்டு ஆபீசர் கிட்ட போய் பேசு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நானும் அந்த இடத்த நான் வாங்கி கொடுப்பேன். புரியுதா? உன் மேல இருந்த சாமியும் கட்டிட்டாங்க. இப்ப சாமி எல்லாம் வரல. அது போனதுல இருந்தே உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு. அது முன்ன உன்னை அசைக்க முடியாம இருந்த, நீ எடுக்கிறதுதான் அந்த வீட்டுல முடிவு. ராணி மாதிரி இருந்த, ஆனா உடம்பு பலம் கொடுக்க மாட்டேங்குது இப்போ. ஒரு நேரம் பயம், ஒரு நேரம் தைரியம் அப்படி இருக்குது. நீ என்ன கேட்பாடு? எனக்கு அந்த மட்டும் தான் எனக்கு அதுதான் முதல்ல வேணும். எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன் என்னன்னா எனக்கு அது 2 மட்டும் நடக்கணும். எனக்கு வந்து சரி, அதை மட்டும் வாங்கி கொடு. எங்களுக்கு நீ பக்கத்தோட இருக்கணும்மா, எங்களுக்கு தைரியமா. நான் இருந்து உனக்கு கிட்ட இருந்து உனக்கு இடத்த நான் மீட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, நான் முழுக்க மீட்டு தரேன். சரியா? சரிம்மா. அதே